பாண்டி நாட்டு தலைநகரமாகிய மதுரையை உள்ளடக்கிய, அதாவது மதுரைக்கு அருகாமையில் உள்ள அழகர் மலையை பற்றி தெரிந்து கொள்வோமா? கலையழகும் மலையழகும் சேர்ந்த மலை. அக்காலத்து முனிவர்கள் இம்மலையை எண்ணி 1000 கொடைவரை, எண்ணாமல் 1000 கொடைவரை என்று போற்றுவார்களாம். அழகுமலை மருவி அழகர் மலையானது. இங்கு பஞ்சபாண்டவர்களின் படுகை உள்ளது. பாண்டவ வனவாசத்தில் அழகர் மலையில் சில காலம் கழித்திருக்கிறார்கள். அந்த பாண்டவ படுகையை கண்ட இவ்வூரார்களிடம் கேட்டோம். அங்கு ஒரு குளம் இருக்கின்றதாம். அக்குளத்தில் உள்ள மீனை தொட்டாலே போதுமாம், சிவப்பு நிறமாகி விடுகிறதாம். அந்த குளத்தில் பீமன் தூண்டியிட்டு பொழுதை போக்குவாராம். அம்மலையை சுற்றி 4 அருவிகள் உள்ளதாம். குடைகண்ட அருவி, பெரிய அருவி, சிற்றருவி, தேனருவி என 4 அருவிகளும் இம்மலையை சுற்றியுள்ள குக்கிராமங்களை வளம்பொழிக்கச் செய்கின்றது. இங்கு ராமதேவர் குகை உள்ளது, அதாவது ஆசிரமம் இருக்கிறது. அந்த ராமதேவ சித்தரை தேடிச் சென்றவர்களுக்கு அக்காலத்தில் அழகர் மலையிலிருந்தே மூலிகை எடுத்து அனைத்து நோய்களையும் குணப்படுத்தி அனுப்புவாராம். இங்கு ராமதேவருடைய ஜீவசமாதியும் இந்த மலையில்தான் இருக்கிறது. இம்மலையை பழமுதிர்ச்சோலை என்றும் குறிப்பிடுகின்றார்கள். இங்குதான் தமிழ் பாட்டி ஔவை முருகப்பெருமானிடம் நாவல் பழம் கேட்டாராம். அதற்கு முருகனோ, சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று மழலைச் சொல்லால் கேட்ட பாரம்பரிய நாவல் மரமும் இங்கு இந்த மலையை அலங்கரிக்கின்றது. முருகனின் 6 படை வீட்டில் ஒரு படை வீடு பழமுதிர்ச்சோலை. இந்த மலையை முருகனுடைய அருள் அலங்கரிக்கின்றது. 18ஆம் படி கருப்பு சாமி இந்த மலையை வலம் வந்து காத்து ரட்சிக்கின்றார். நிறைய மூலிகை வளங்களை கொண்ட வனங்களையும் கொண்ட அழகர் மலையின் அழகோ அழகுதான். தர்மம் நிலைத்து நின்ற கிருதாயுக காலத்தில் அனைவரும் நல்லவர்களாகவே வாழ்ந்தார்களாம். அதில் ஒருவன் மட்டும் குரோத செயல் செய்து கொண்டே இருப்பானாம். அவனை தர்மராஜா என்பவர் தட்டி கேட்டு நீதியை நிலைநிறுத்தியமையால் அதற்கு பரிசாக சிவபெருமானோ எருமைக்கடா வாகனம் கொடுத்து தர்மராஜாவுக்கு கொடிய கோர முகமும் கொடுத்து யமதர்மராஜா என்ற பட்டம் சூட்டி மகிழ்ந்தாராம். ஐயோ சாமி, அநீதியை கேட்டமைக்கு இப்படி ஒரு கொடிய முகம் கொடுத்து விட்டீர்களே, எல்லோரும் எம்மை கண்டு பயப்படுகிறார்களே என்று சிவபெருமானிடம் புலம்பினாராம். அநீதியை அழிக்கவே உமக்கு இம்முகம் கொடுத்தோம் என்று சிவபெருமான் கூறி அருளினாராம். இல்லை சுவாமி, என் மனைவி கூட என்னிடம் நெருங்குவதில்லை இந்த கொடிய முகம் கண்டு என்று வருந்தினாராம். உடனே சிவபெருமான் வைகுந்தத்திலிருந்து பத்மாவதியையும் கள்ளழகரையும் அனுப்புகிறேன். அவர்களுக்கு அர்த்தஜாம பூஜை செய்து விடியும் வரை பழைய அழகிய தேகம் அடைந்து பிறகு இக்கொடிய முகம் அடைவாய் என்றாராம். அதேபோல் அர்த்தஜாம பூஜை தினமும் நட்ட நடு ராத்திரியில் இன்னமும் செய்து கொண்டே தர்மராஜா அழகருக்கு பூஜை செய்து கொண்டே வழிபட்டு இரவு மட்டும் தன்னை அழகுபடுத்திக் கொள்வாராம். திருமாலிருஞ்சோலை என்று ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பெற்றது இந்த மலை. சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் அவ்வழி படரீர் ஆயின் இடத்து செவ்வழி பன்னீர் சிறைவண்டு அரற்றும் தடந்தால் வயலோடு தான் பூங்காவோடு கடம்பள கிடந்த காடுடன் நிறைந்த மலை என்று சிறப்பிக்கின்றார். இங்கு ஒரு முனிவர்களுடைய கதை ஒன்றிருக்கிறது. சுபத முனிவர் என்று ஒருவர் அம்மலையிலே நுபூர கங்கை என்னும் சிலம்பாற்றில் நீராடிக் கொண்டிருந்தாராம். அப்போது துர்வாச முனிவர் எதிர்பட்டாராம். அவரை கவனியாதிருந்ததால் உடனே துர்வாச முனிவர் சுபத முனிவரை தவளை வடிவு பெற சாபமிட்டாராம்.
பிறகு வைகை ஆற்றில் தவளையாய் பலகாலம் வாழ்ந்து சாப விமோச்சனம் அடைந்ததாக அழகர்மலை புராணம் கூறுகிறது. கலையழகும் மலையழகும் நிறைந்த இந்த பழமுதிர் சோலை என்னும் அழகு மலையை கண்டு களிப்போம். முருகப்பெருமானின் அருளை பெற்று அவருடைய ஆறுபடை வீடுகளுக்கு சென்ற பலனை அடைவோம். திருச்சிற்றம்பலம்.